let's discuss about carotid triangle. Hyoid போனுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன டெண்டான் மாதிரி இருக்கும். இந்த டெண்டான் வழியாக தான் வந்துட்டு டைகாஸ்ட்ரிக் மசில் போகும். டைகாஸ்ட்ரிக் மசில் இது வந்து ஆன்டீரியர் பெல்லி, இது போஸ்டீரியர் பெல்லி ஆஃப் த டைகாஸ்ட்ரிக் மசில். அதுக்கப்புறம் ஸ்டர்னோக்ளீடோமாஸ்டாய்ட், அப்புறம் ஓமோஹயோய்ட். ஓமோஹயோய்ட், ஸ்டர்னோக்ளீடோமாஸ்டாய்ட். இந்த ட்ரையாங்கிள் தான் வந்துட்டு கரோட்டிட் ட்ரையாங்கிள். நவ் இப்போ வந்து நம்ம கரோட்டிட் ட்ரையாங்கிளோட ரூஃப் பார்ப்போம். Roof of carotid triangle is made up of skin, superficial fascia and investing layer of deep cervical fascia. இந்த superficial fascia வந்துட்டு platysma அப்படின்ற ஒரு மசில் இருக்குது. அடுத்தது ஃப்ளோர். ஃப்ளோரில் வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்டர் மசில், ஆஃப் ஃபேரிங்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்துட்டு கண்டென்ட் ஆஃப் த கரோட்டிட் ட்ரையாங்கிள். கரோட்டிட் ட்ரையாங்கிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்ட்ரி பார்ப்போம். ஆர்ட்ரி வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஆர்ட்ரி வந்துட்டு காமன் கரோட்டிட் ஆர்ட்ரி. The common carotid artery divides into the internal carotid artery and external carotid artery. Internal carotid artery, it does not give any branches in the cervical region. Whereas the external carotid artery, it gives to many branches. அது என்னென்ன பிரான்ச்சஸ்ன்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு நிமோனிக் இருக்கு. அந்த நிமோனிக் என்னன்னா அப்செட், லோ ஃப்ளையர், ஓபிஎஸ், மேக்ஸ். ஏபி ascending pharyngeal artery, SUT superior thyroid artery, L lingual artery, F facial artery, O occipital artery, P posterior auricular artery, S superficial temporal artery, and max வந்துட்டு maxillary artery. ஸோ இதுதான் வந்துட்டு பிரான்ச்சஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி. அப்செட், லோ ஃப்ளையர், ஓபிஎஸ், மேக்ஸ். பிரான்ச்சஸ் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அசெண்டிங் ஃபெரிங்கியல் ஆர்ட்ரி, நெக்ஸ்ட் வந்துட்டு superior thyroid artery, அடுத்து வந்துட்டு lingual artery, facial artery, occipital artery, next வந்துட்டு posterior auricular artery. இன்கேஸ் இயர் இப்படி இருக்குன்னா இயருக்கு பின்னாடி போகும், posterior auricular artery. Next terminal branches வந்துட்டு superficial temporal artery and maxillary artery. இதுதான் வந்துட்டு branches of
எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ascending pharyngeal artery, superficial temporal artery, lingual artery, facial artery, occipital artery, posterior auricular artery, and terminal branches into superficial temporal artery and maxillary artery. Next இம்பார்ட்டண்டானது இதில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா coronary sinus. சைனஸ் அப்படின்னா இன்கேஸ் போனில் வந்துட்டு ஒரு கேவிட்டி, அதே மாதிரி வெசலில் வந்துட்டு ஒரு டைலேஷன், இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வந்துட்டு நம்ம சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரோட்டிட் சைனஸ், இந்த கரோட்டிட் சைனஸ் வந்து it acts as a baroreceptor. In case of any blood pressure changes ஆனா இது வந்துட்டு பிரெயினில் இருக்க ஹையர் சென்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த கரோட்டிட் சைனஸ் இந்த ரீஜனுக்கு வந்துட்டு பிளட் இது நர்வ் சப்ளை வந்துட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இட் இஸ் கிவன் பை த ஹைப்போக்ளாசல் ஆர்ட்ரி. ஸோ அதனால் வந்துட்டு எனி ஈவன் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் வில் பி இன்ஃபார்ம்டு டு த பிரெயின். ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம ஹிஸ்டாலஜியில் பார்த்தோன்னா ஒரு வெசலுக்கு வந்துட்டு 3 லேயர் இருக்கும். இன்டிமா, மீடியா, அட்வென்டீஷியா. யூஸ்வலாக வந்துட்டு மீடியா வந்துட்டு திக்காக இருக்கும், அட்வென்டீஷியா தின்னாக இருக்கும். பட் இன்கேஸ் ஆஃப் கரோட்டிட் சைனஸ் இந்த ரீஜனில் வந்துட்டு மீடியா தின்னாக இருக்கும், அட்வென்டீஷியா திக்காக இருக்கும். மீடியா தின்னாக இருக்கும், அட்வென்டீஷியா கொஞ்சம் திக்காக இருக்கும். And its blood supply, nerve supply is given by the glossopharyngeal nerve and sympathetic nerves. ஸோ அதே மாதிரி இந்த கரோட்டிட் சைனஸ் வந்து அட் த பிகினிங் ஆஃப் த இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி. அதே மாதிரி இந்த பைஃபோரிகேஷன் இருக்குல்ல, ரெண்டா பிரியிற இந்த இடத்துக்கு பின்னாடி வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். இது வந்துட்டு கரோட்டிட் பாடி. இதுக்கு வந்துட்டு ரிச் பிளட் சப்ளை அண்ட் நர்வ் சப்ளை இருக்கு. இந்த கரோட்டிட் பாடி வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கீமோ ரிசெப்டார். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் பிஹெச் இந்த 3 லெவலையும் வந்துட்டு இந்த கீமோ ரிசெப்டார் வந்து மெயின்டைன் பண்ணும். எனி அப்ரப்ட் சேஞ்சஸ் இருந்ததுன்னா கீமோ ரிசெப்டார் வந்துட்டு பிரெயினுக்கு வந்துட்டு அந்த சேஞ்ச் வந்து சென்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இப்போ இன்கேஸ் CO2 அதிகமாச்சுன்னா பிஹெச் அதிகமாகும். ஸோ அந்த இதை வந்துட்டு இது கீமோ ரிசெப்டார் சென்ஸ் பண்ணி ரெஸ்பிரேட்டரி சென்டருக்கு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரீத்திங்கை வந்து சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் வந்து வெயின். கரோட்டிட் ட்ரையாங்கிள் இம்பார்ட்டண்ட்டான வெயின் வந்து இன்டர்னல் ஜுகுலார் வெயின். இப்போ வந்துட்டு ரெட்ரோ மேண்டிபுலார் வெயின் இருக்கு. இதில் வந்துட்டு ஆன்டீரியர் டிவிஷன் அண்ட் போஸ்டீரியர் டிவிஷன். ரெட்ரோ மேண்டிபுலார் வெயின் இதில் வந்துட்டு ஆன்டீரியர் டிவிஷன், போஸ்டீரியர் டிவிஷன். அப்புறம் இங்கே வந்துட்டு காமன் ஃபேஷியல் வெயின். இந்த ரெண்டு காமன் ஃபேஷியல் வெயின் இந்த ரெண்டு வெயினும் யுனைட் ஆகி ஃபார்ம் பண்ணுறது தான் வந்துட்டு இன்டர்னல் ஜுகுலார் வெயின். இந்த இன்டர்னல் ஜுகுலார் வெயின் வந்து கரோட்டிட் ட்ரையாங்கிள் வழியாக போகுது. இதுக்கு வந்துட்டு இந்த கரோட்டிட் ட்ரையாங்கிளில் வந்துட்டு 2 ட்ரிபியூட்ரிஸ் இருக்கு. அந்த முக்கியமான ட்ரிபியூட்ரிஸ் என்னன்னா ஃபெரிங்கியல் வெயின் and lingual vein. Pharyngeal vein and lingual vein, it drains into the internal jugular vein. Next content of the carotid triangle வந்துட்டு nerve supply.
நர்வ்ஸில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான நர்வ் வந்துட்டு வேகஸ் நர்வ். இந்த நர்வ் வந்துட்டு சர்விக்ஸ்லேருந்து டிசெண்ட் ஆகி தொராக்ஸ் அப்டமன் வரைக்கும் போகுது. இந்த வேகஸ் நர்வில் வந்துட்டு 2 இம்பார்ட்டண்ட்டான நர்வ் பிரான்ச்சஸ் இந்த இடத்துல தருது. ஃபர்ஸ்ட் பிரான்ச், அந்த 2 இம்பார்ட்டண்ட்டான பிரான்ச் வந்து என்னென்னா, ஒன்று வந்து ஃபேரிங்ஸ், இன்னொன்று வந்துட்டு லாரிங்ஸ் சப்ளை பண்ணுது. ஃபேரிங்ஸ் அண்ட் லாரிங்ஸ் சப்ளை பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த ஃபெரிங்கியல் பிரான்ச் ஆஃப் வேகஸ் நர்வ். இது வந்து லெரிங்கியல் பிரான்ச் ஆஃப் வேகஸ் நர்வ். லெரிங்கியல் பிரான்ச்சில் வந்துட்டு 2ஆக பிரியுது. ஒன்று வந்துட்டு இன்டர்னல் அண்ட் இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல். ஸோ நர்வ் கண்டென்ட் வந்து இவ்வளோ தான். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கரோட்டிட் ட்ரையாங்கிளை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா அன்சா சர்விகாலிஸ். அன்சா அப்படின்னா ஒரு லூப் இல்லை ஒரு ஆர்க். இந்த ரெண்டுத்தை தான் வந்துட்டு அன்சா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக் ரீஜனில் இருக்க ஒரு லூப் ஆஃப் நர்வ் தான் அன்சா சர்விகாலிஸ். இதுக்கு வந்துட்டு 2 ரூட் இருக்குது, சுப்பீரியர் ரூட், இன்ஃபீரியர் ரூட். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு சர்விகாலிஸ்னா நெக் ரீஜன். ஸோ நெக் ரீஜனில் இருக்க ஒரு நர்வ் வந்துட்டு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட் இஸ் அன்சா சர்விகாலிஸ். இது வந்து ஃபார்ம்டு பை ஹைப்போக்ளாசல் நர்வ் C1, C2 அண்ட் C3. இதுக்கு வந்துட்டு 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து சுப்பீரியர் ரூட், இன்னொன்று வந்துட்டு இன்ஃபீரியர் ரூட். சுப்பீரியர் ரூட் இஸ் ஃபார்ம்டு பை த ஹைப்போக்ளாசல் அண்ட் C1. இது வந்துட்டு சுப்பீரியர் ரூட். இன்ஃபீரியர் ரூட் இஸ் ஃபார்ம்டு பை C2 அண்ட் C3. இதுதான் வந்துட்டு அன்சா சர்விகாலிஸ். இந்த கீழே இருக்க ஆர்க், இந்த ஆர்க் தான் வந்துட்டு அன்சா சர்விகாலிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹயோயிட் போன். ஹயோயிட் போனுக்கு கீழே இருக்கிறது வந்து தைராய்டு கார்டிலேஜ். ஹயோயிட் போன்லேருந்து கிளாவிக்கலுக்கு போகுது. இது வந்துட்டு ஓமோஹயோயிட் மசில். ஸ்டர்னம்லேருந்து தைராய்டு வரைக்கும் வருது. இது வந்து ஸ்டர்னோ தைராய்டு மசில். அடுத்து ஸ்டர்னம்லேருந்து ஹயோயிட் போன் வரைக்கும் போகுது. இது வந்து ஸ்டர்னோ ஹயோயிட் மசில். இந்த 3 மசிலுக்குமே சப்ளை பண்ணுறது வந்துட்டு இந்த அன்சா சர்விகாலிஸ். இந்த superior root supplies the superior belly of the homohyoid. இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், இதில் வந்துட்டு superior belly, inferior bellyன்னு ஹோமோஹயாய்டில் இருக்குது. ஸோ இந்த superior bellyக்கு சப்ளை பண்ணுறது வந்துட்டு superior root of ansa cervicalis. அதுக்கப்புறம் inferior bellyக்கு சப்ளை பண்ணுறது வந்துட்டு inferior root of ansa cervicalis. இந்த ஸ்டர்னோதைராய்டு அண்ட் ஸ்டர்னோஹயோய்டு இந்த 2 மசிலுக்கு சப்ளை பண்ணுறது வந்துட்டு இந்த அன்சா சர்விகாலிஸோட இந்த ஆர்க் தான் வந்துட்டு இந்த 2 மசிலுக்கு சப்ளை பண்ணுது. ஸோ அவ்வளோதான் கரோட்டிட் ட்ரையாங்கிள்.